நீ இன்னும் நார்மல் ஆகலையா? நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன தீக்ஷா, இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஆ? புது இடம், புது மனுஷங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் டைம் நீ வீட்டில் தான் இருக்க. மேபி டிப்ரெஷன்ல கூட இப்படி ஃபீல் ஆகலாம் இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன மென்டல்ங்கிறியா? ஏய், இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? முதல்ல கண்டவங்கள வீட்டுக்கு கூட்டு வரத ஸ்டாப் பண்ணு. அவங்க தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸ்டாப் இட் கௌதம். நான் ஒன்றும் மற்றவங்க பேச்சை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் கிடையாது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னேன். தீக்ஷா, ஐம் சாரி. நான் வேணா எங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நாமெல்லாம் வெளியே போகலாம். ம்? இட்ஸ் ஓகே கௌதம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு. ஷோ? ம். ஹலோ நீலா, எப்படி சொல்றதுனே தெரியல. என் வீட்டை சுற்றி ஏதோ அப்நார்மலான விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு. நீங்க இப்ப எதை பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு அவசரமா வர சொன்ன? வா கௌதம். எங்க கூட்டிட்டு போற தீக்ஷா? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க பாரு, என்னது இது? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்களோட சமாதி. என்ன சொல்ற? நீங்க இப்ப எதை பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. சோ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நான் தேடினேன். அதுக்கு முதல்ல இந்த வீட்டை பத்தியும்
இந்த வீடு யாருக்காக கட்டப்பட்டுச்சுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். விசாரிச்சப்ப அது விஜயராஜேந்திர பூபதிங்கிற ஒரு ஜமீன்தாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னு, கடைசியா அங்க ஒரு வயசானவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டதாகவும் ஊர் மக்கள் சில பேர் சொன்னாங்க. ஆனா இந்த 2 சம்பவங்களுக்கும் இடப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. எவ்வளவு தேடியும் எனக்கும் அது கிடைக்கல. அது என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு என்னால வர முடியுங்கிற கட்டத்துல எனக்கு அந்த பதில் ஒரு லைப்ரரியில கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தேடலுக்கான பலன் அங்கதான் கிடைச்சது. அது 1799 இருந்து 1920 வரைக்கும் மெட்ராஸ்ல வாழ்ந்த ஜமீன்தார்களோட வரலாறு குறிப்பு அடங்கிய ஒரு புக். அதுல நான் எதிர்பார்த்த அந்த பெயர் இருந்துச்சு, விஜயராஜேந்திர பூபதி, 1835. படிக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தின பல கொடுமையான உண்மைகள் அதுல எழுதியிருக்கிறத பார்த்து நான் மிரண்டு போனேன். அவரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தன் சொந்த மக்களுக்கு செஞ்ச வஞ்சனை எல்லாம் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த அரக்கத்தனமான ஆட்சியை பொறுத்துக்க முடியாம ஊர் மக்கள்ல சில பேர் ஒரு புரட்சி படையை அமைச்சு அவரையும் அவர் மனைவியையும் அவரோட ஒரே மகன் கண் முன்னாடியே எரிச்சு அந்த வீட்லயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ கடைசியா அந்த வீட்டில் இறந்து போயிட்டு தான் சொல்லப்படுற அந்த வயசானவர் வேற யாரும் இல்லை, விஜயராஜேந்திர பூபதியோட ஒரே மகன்தான். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. துர்மரணம் பட்ட அவங்களோட துர் ஆத்மாக்கள் இன்னும் அந்த வீட்டில தான் இருக்கு, உங்க கூடவே தான் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இந்த சம்பவத்துக்கான காரணத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு சொல்யூஷன் தர அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. வேற ஏதாவது வேலை இருக்காமா? இல்லை, வேற எதுவும் இல்லை, நீ கிளம்பு. சரி. கௌதம், கௌதம், ஆ கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி, நீ படு, நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன். நான் சொன்னேன்ல, நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு. கௌதம்,
குழந்தை ரூம் கதவு திறந்து இருக்கு. கீழ் பொறுப்பு சாத்தி இருந்துச்சு. இந்திரியா இந்திரியா